அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிமைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும். அதில் தலைப்பு 1.5 பன்னாட்டு சங்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமைப்பும் உறுப்புகளும். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அமைப்பும் உறுப்புகளும். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1 பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் பாரிஸ் அமைதி மாநாட்டில் தயார் செய்யப்பட்டு முதல் உலகப் போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் சேர்க்கப்பட்டது. 1.1 பன்னாட்டு சங்கத்திற்கான கூட்டு ஒப்பந்த ஆவணம் பாரிஸ் அமைதி மாநாட்டில் தயார் செய்யப்பட்டு முதல் உலகப் போருக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் சேர்க்கப்பட்டது. 1.2 பாயிண்ட் சவால்கள் நிறைந்த இப்பணி குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் கொடுத்த அழுத்தத்தால் நிறைவேறியது. 1.2 பாயிண்ட் சவால்கள் நிறைந்த இப்பணி குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் கொடுத்த அழுத்தத்தால் நிறைவேறியது. 1.3 பாயிண்ட் இவ்வமைப்புக்கான அரசியல் அமைப்பு விதிகளை உருவாக்குவதில் இங்கிலாந்து, அமெரிக்க ஆகிய நாடுகளின் ஆலோசனைகள் மேலோங்கியிருந்தன. 1.3 பாயிண்ட் இவ்வமைப்புக்கான அரசியல் அமைப்பு விதிகளை உருவாக்குவதில் இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஆலோசனைகள் மேலோங்கியிருந்தன. 1.4 பாயிண்ட் 1920 துவக்கப்பட்ட இச்சங்கம் 5 உறுப்புகளை கொண்டிருந்தது. 1.4 பாயிண்ட் 1920 துவக்கப்பட்ட இச்சங்கம் 5 உறுப்புகளை கொண்டிருந்தது. 1.5 பாயிண்ட் அவை 1 பொதுச்சபை, 2 செயற்குழு, 3 செயலகம், 4 பன்னாட்டு நீதிமன்றம், 5 பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பனவாகும். 1.5 பாயிண்ட் அவை 1 பொதுச்சபை, 2 செயற்குழு, 3 செயலகம், 4 பன்னாட்டு நீதிமன்றம், 5 பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு என்பனவாகும். 1.6 பாயிண்ட் ஒவ்வொரு உறுப்பு நாடும் பொதுச்சபையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. 1.6 பாயிண்ட் ஒவ்வொரு உறுப்பு நாடும் பொதுச்சபையில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. 1.7 பாயிண்ட் செயற்குழுவே முடிவுகளை செயல்படுத்தும் அமைப்பாகும். 1.7 பாயிண்ட் செயற்குழுவே முடிவுகளை செயல்படுத்தும் அமைப்பாகும். 1.8 பாயிண்ட் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளே தொடக்கத்தில் இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் என அறிவிக்கப்பட்டது. 1.8 பாயிண்ட் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளே தொடக்கத்தில் இச்சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் என அறிவிக்கப்பட்டது. 1.9 ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு அளிக்கும் உரிமை உண்டு. 1.9 ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு அளிக்கும் உரிமை உண்டு. 1.10 பாயிண்ட் மேலும் அனைத்து முடிவுகளும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதால் சிறு நாடுகளும் மறுப்பானை அதிகாரத்தை பெற்றிருந்தன. 1.10 பாயிண்ட் மேலும் அனைத்து முடிவுகளும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதால் சிறு நாடுகளும் மறுப்பானை அதிகாரத்தை பெற்றிருந்தன.
1.11வது பாயிண்ட், பன்னாட்டுச் சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் அமைந்திருந்தது. 1.11வது பாயிண்ட், பன்னாட்டுச் சங்கத்தின் செயலகம் ஜெனீவாவில் அமைந்திருந்தது. 1.12வது பாயிண்ட், அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனைச் சேர்ந்த சர் எரிக் ட்ரம்மாண்ட் ஆவார். 1.12வது பாயிண்ட், அதன் முதல் பொதுச் செயலாளர் பிரிட்டனைச் சேர்ந்த சர் எரிக் ட்ரம்மாண்ட் ஆவார். 1.13வது பாயிண்ட், செயலக பணியாளர்களை பொதுச் செயலாளர் செயற்குழுவின் ஆலோசனையின்படி பணியமர்த்துவார். 1.13வது பாயிண்ட், செயலக பணியாளர்களை பொதுச் செயலாளர் செயற்குழுவின் ஆலோசனையின்படி பணியமர்த்துவார். 1.14வது பாயிண்ட், பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. 1.14வது பாயிண்ட், பன்னாட்டு நீதிமன்றமானது தி ஹேக் நகரில் அமைக்கப்பட்டது. 1.15வது பாயிண்ட், இந்நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது. 1.15வது பாயிண்ட், இந்நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருந்தது. 1.16வது பாயிண்ட், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதன் பொது மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்களும் பங்கேற்றனர். 1.16வது பாயிண்ட், பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ஒரு செயலகத்தையும் அதன் பொது மாநாட்டில் ஒவ்வொரு உறுப்பு நாட்டிலிருந்தும் 4 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 2வது பாயிண்ட், பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள். 2வது பாயிண்ட், பன்னாட்டு சங்கத்தின் குறிக்கோள்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1, பன்னாட்டு சங்கத்தின் 2 குறிக்கோள்களில் ஒன்று போர்களை தவிர்த்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது. 2.1, பன்னாட்டு சங்கத்தின் 2 குறிக்கோள்களில் ஒன்று போர்களை தவிர்த்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவது. 2.2வது பாயிண்ட், மற்றொன்று சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்பனவாகும். 2.2, மற்றொன்று சமூக பொருளாதார விஷயங்களில் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்பனவாகும். 2.3வது பாயிண்ட், பன்னாட்டு சங்கம் நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் இருந்து அதன் மூலம் பிரச்சனைகளை தொடக்கத்திலேயே தீர்த்து வைக்க விரும்பியது. 2.3வது பாயிண்ட், பன்னாட்டு சங்கம் நடுவராகவும் சமாதானம் செய்பவராகவும் இருந்து அதன் மூலம் பிரச்சனைகளை தொடக்கத்திலேயே தீர்த்து வைக்க விரும்பியது. 2.4வது பாயிண்ட், நடுவர் தீர்ப்பையும் மீறி போர்கள் வெடித்தால் போருக்கு காரணமான நாட்டின் மீது சங்கம் முதலில் பொருளாதார தடைகளையும் பின்னர் இராணுவ ரீதியிலான தடைகளையும் விதிக்க வேண்டும். 2.4வது பாயிண்ட், நடுவர் தீர்ப்பையும் மீறி போர்கள் வெடித்தால் போருக்கு காரணமான நாட்டின் மீது சங்கம் முதலில் பொருளாதார தடைகளையும் பின்னர் இராணுவ ரீதியிலான தடைகளையும் விதிக்க வேண்டும். 2.5வது பாயிண்ட், அமெரிக்கா சங்கத்தில் உறுப்பினராகாத நாடு. ஜெர்மனி தோல்வியுற்ற நாடு. ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகள் இவ்வமைப்பில் அங்கம் வகித்ததால் இக்குறிக்கோள்களை எட்டுவதில் சிரமங்கள் மேலும் அதிகரித்தன. 2.5வது பாயிண்ட், அமெரிக்கா சங்கத்தில் உறுப்பினராகாத நாடு. ஜெர்மனி தோல்வியுற்ற நாடு. ரஷ்யா ஆகிய 3 வல்லரசுகள் இவ்வமைப்பில் அங்கம் வகித்ததால் இக்குறிக்கோள்களை எட்டுவதில் சிரமங்கள் மேலும் அதிகரித்தன. 2.6வது பாயிண்ட், ஜெர்மனியும் ரஷ்யாவும் முறையே 1926, 1934 ஆகிய ஆண்டுகளில் சங்கத்தில் சேர்ந்தன. 2.6வது பாயிண்ட், ஜெர்மனியும் ரஷ்யாவும் முறையே 1926, 1934 ஆகிய ஆண்டுகளில் சங்கத்தில் சேர்ந்தன.
2.7வது பாயிண்ட் 1933 ஜெர்மனி விலகியது. 2.7வது பாயிண்ட் 1933 ஜெர்மனி விலகியது. 2.8வது பாயிண்ட் 1939 ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. 2.8வது பாயிண்ட் 1939 ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. 3வது பாயிண்ட் சங்கத்தின் செயல்பாடுகள். 3வது பாயிண்ட் சங்கத்தின் செயல்பாடுகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1 1920 to 1925 ஆகிய ஆண்டுகளிடையே பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைக்க அழைக்கப்பட்டது. 3.1வது பாயிண்ட் 1920 to 1925 ஆகிய ஆண்டுகளிடையே பன்னாட்டு சங்கம் பல சிக்கல்களை தீர்த்து வைக்க அழைக்கப்பட்டது. 3.2வது பாயிண்ட் 3 பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் சங்கம் வெற்றி பெற்றது. 3.2வது பாயிண்ட் 3 பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் சங்கம் வெற்றி பெற்றது. 3.3வது பாயிண்ட் 1920 பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைந்திருந்த ஆலண்டு தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. 3.3வது பாயிண்ட் 1920 பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைந்திருந்த ஆலண்டு தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. 3.4வது பாயிண்ட் பன்னாட்டு சங்கம் அத்தீவுகள் பின்லாந்திற்கே உரியது என தீர்ப்பளித்தது. 3.4வது பாயிண்ட் பன்னாட்டு சங்கம் அத்தீவுகள் பின்லாந்திற்கே உரியது என தீர்ப்பளித்தது. 3.5வது பாயிண்ட் அடுத்த ஆண்டில் போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை சைலேசியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க சங்கம் அழைக்கப்பட்ட போது அப்பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. 3.5வது பாயிண்ட் அடுத்த ஆண்டில் போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை சைலேசியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க சங்கம் அழைக்கப்பட்ட போது அப்பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. 3.6வது பாயிண்ட் 1925 மூன்றாவது பிரச்சனை கிரீஸ் பல்கேரியா நாடுகளிடையே ஏற்பட்டதாகும். 3.6வது பாயிண்ட் 1925 மூன்றாவது பிரச்சனை கிரீஸ் பல்கேரியா நாடுகளிடையே ஏற்பட்டதாகும். 3.7வது பாயிண்ட் கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. 3.7வது பாயிண்ட் கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. 3.8வது பாயிண்ட் விசாரணைக்கு பின் சங்கம் கிரீஸின் மீது குற்றஞ்சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்க வேண்டுமென தீர்மானித்தது. 3.8வது பாயிண்ட் விசாரணைக்கு பின் சங்கம் கிரீஸின் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்க வேண்டுமென தீர்மானித்தது. 3.9வது பாயிண்ட் ஆகவே 1925 லொக்கோர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது. 3.9வது பாயிண்ட் ஆகவே 1925 லொக்கார்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாகவே செயலாற்றியது. 3.10வது பாயிண்ட் லொக்கார்னோ உடன்படிக்கையின்படி 1 ஜெர்மனி, 2 பிரான்ஸ், 3 பெல்ஜியம், 4 இங்கிலாந்து, 5 இத்தாலி ஆகிய நாடுகள் மேற்கு ஐரோப்பாவில் பரஸ்பரம் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தன. 3.10வது பாயிண்ட் லொக்கார்னோ உடன்படிக்கையின்படி 1 ஜெர்மனி, 2 பிரான்ஸ், 3 பெல்ஜியம், 4 இங்கிலாந்து, 5 இத்தாலி
ஆகிய நாடுகள் மேற்கு ஐரோப்பாவில் பரஸ்பரம் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தன. 3.11 பாயிண்ட். இதன் பின்னர் ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் இணைந்தது. பாதுகாப்பு குழுவிலும் நிரந்தர இடமளிக்கப்பட்டது. 3.11 பாயிண்ட். இதன் பின்னர் ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் இணைந்தது. பாதுகாப்பு குழுவிலும் நிரந்தர இடமளிக்கப்பட்டது. 3.12 பாயிண்ட். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சங்கத்தினுடைய அரசியல் அல்லாத நடவடிக்கைகளில் பங்கேற்க தொடங்கின. 3.12 பாயிண்ட். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சங்கத்தினுடைய அரசியல் அல்லாத நடவடிக்கைகளில் பங்கேற்க தொடங்கின. 4வது பாயிண்ட். கட்டுப்பாடு மீறல். 4வது பாயிண்ட். கட்டுப்பாடு மீறல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1. ஐரோப்பிய சக்திகள் எதிர்கொண்ட பெரும் பிரச்சனைகளில் ஒன்று எவ்வாறு ஆயுத குறைப்பை சாத்தியமாக்குவது என்பதாகும். 4.1. ஐரோப்பிய சக்திகள் எதிர்கொண்ட பெரும் பிரச்சனைகளில் ஒன்று எவ்வாறு ஆயுத குறைப்பை சாத்தியமாக்குவது என்பதாகும். 4.2 பாயிண்ட். 1925 சங்கத்தின் பாதுகாப்பு குழுவானது ஏற்பாடு செய்த ஆயுத குறைப்பு பிரச்சினை தொடர்பான மாநாடு 1932 பிப்ரவரியில் தான் கூடியது. 4.2 பாயிண்ட். 1925 சங்கத்தின் பாதுகாப்பு குழுவானது ஏற்பாடு செய்த ஆயுத குறைப்பு பிரச்சினை தொடர்பான மாநாடு 1932 பிப்ரவரியில் தான் கூடியது. 4.3. இம்மாநாட்டில் பிரான்சுக்கு நிகரானதாக 4.3. இம்மாநாட்டில் பிரான்சுக்கு நிகராக தானும் ஆயுதங்களை வைத்துக்கொள்ள ஜெர்மனி அனுமதி கோரிய போது அது மறுக்கப்பட்டது. 4.3. இம்மாநாட்டில் பிரான்சுக்கு நிகராக தானும் ஆயுதங்களை வைத்துக்கொள்ள ஜெர்மனி அனுமதி கோரிய போது அது மறுக்கப்பட்டது. 4.4 பாயிண்ட். அக்டோபர் திங்களில் ஹிட்லர் ஜெர்மனியை மாநாட்டிலிருந்தும் பன்னாட்டு சங்கத்திலிருந்தும் விலக்கிக் கொண்டார். 4.4 பாயிண்ட். அக்டோபர் திங்களில் ஹிட்லர் ஜெர்மனியை மாநாட்டிலிருந்தும் பன்னாட்டு சங்கத்திலிருந்தும் விலக்கிக் கொண்டார். 4.5 பாயிண்ட். 1931 ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கியது. 4.5 பாயிண்ட். 1931 ஜப்பான் மஞ்சூரியாவை தாக்கியது. 4.6 பாயிண்ட். சங்கம் ஜப்பானை கண்டனம் செய்யவே ஜெர்மனியின் நடவடிக்கையை பின்பற்றி ஜப்பானும் சங்கத்திலிருந்து வெளியேறியது. 4.6 பாயிண்ட். சங்கம் ஜப்பானை கண்டனம் செய்யவே ஜெர்மனியின் நடவடிக்கையை பின்பற்றி ஜப்பானும் சங்கத்திலிருந்து வெளியேறியது. 4.7 பாயிண்ட். இத்தாலி எத்தியோப்பியாவை தாக்கிய விஷயத்தில் சங்கம் இத்தாலிக்கு எதிராக தடைகளை விதித்தது. 4.7 பாயிண்ட். இத்தாலி எத்தியோப்பியாவை தாக்கிய விஷயத்தில் சங்கம் இத்தாலிக்கு எதிராக தடைகளை விதித்தது. 4.8 பாயிண்ட். தடைகள் நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து இத்தாலி 1937 விலகியது. 4.8 பாயிண்ட். தடைகள் நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து இத்தாலி 1937 விலகியது. 4.9 பாயிண்ட். இதன் பின்னர் ஏற்பட்ட ரைன்லாந்து ஆஸ்திரியா செக்கோஸ்லோவாக்கியா போலந்து ஆகிய பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாமல் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு மௌன சாட்சியாய் விளங்கியது. 4.9 பாயிண்ட். இதன் பின்னர் ஏற்பட்ட ரைன்லாந்து ஆஸ்திரியா செக்கோஸ்லோவாக்கியா போலந்து ஆகிய பிரச்சனைகளில் சங்கம் தலையிடாமல் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு மௌன சாட்சியாய் விளங்கியது. 4.10 பாயிண்ட். 1939 டிசம்பர் திங்கள் பின்லாந்தை தாக்கியதற்காக ரஷ்யாவை வெளியேற்றியதே சங்கத்தின் இறுதியான உறுதியான நடவடிக்கையாகும். 4.10 பாயிண்ட். 1939 டிசம்பர் திங்கள்
பின்லாந்தை தாக்கியதற்காக ரஷ்யாவை வெளியேற்றியதே சங்கத்தின் உறுதியான நடவடிக்கையாகும். 4.11 பாயிண்ட். சங்கத்தின் பொதுச்சபை அதன் பின்னர் கூட்டப்படவில்லை. 4.11 பாயிண்ட். சங்கத்தின் பொதுச்சபை அதன் பின்னர் கூட்டப்படவில்லை. 4.12 பாயிண்ட். இறுதியாக 1946 பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது. 4.12 பாயிண்ட். இறுதியாக 1946 பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது. 5வது பாயிண்ட். தோல்விக்கான காரணங்கள். 5வது பாயிண்ட். தோல்விக்கான காரணங்கள். 5.1 பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. 5.1 பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. 5.2 சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. 5.2 சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. 5.3 அமைதிக்கான இவ்வமைப்பை உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தின் உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. 5.3 பாயிண்ட். அமைதிக்கான இவ்வமைப்பை உருவாக்கியவர்கள் தேசியவாதத்தின் உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்திருக்கவில்லை. 5.4 பாயிண்ட். கூட்டு பாதுகாப்பு எனும் கோட்பாட்டை நடைமுறையில் செயல்படுத்தவே முடியவில்லை. 5.4 பாயிண்ட். கூட்டு பாதுகாப்பு என்னும் கோட்பாட்டை நடைமுறையில் செயல்படுத்தவே முடியவில்லை. 5.5 பாயிண்ட். சர்வாதிகாரிகளால் தலைமையேற்கப்பட்ட இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் சங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்தபோது இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மட்டுமே உறுதியாக செயல்படும் நிலையில் இருந்தன. 5.5 பாயிண்ட். சர்வாதிகாரிகளால் தலைமையேற்கப்பட்ட இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் சங்கத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட மறுத்தபோது இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மட்டுமே உறுதியாக செயல்படும் நிலையில் இருந்தன. 6வது பாயிண்ட். கலைச்சொற்கள். இதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 6வது பாயிண்ட். கலைச்சொற்கள். இதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1 முற்றுரிமை அப்படின்னா மோனோபாலி. மோனோபாலினா எக்ஸ்க்ளூசிவ் பொசஷன் ஆர் கண்ட்ரோல். 6.1 முற்றுரிமை அப்படின்னா மோனோபாலி. மோனோபாலி அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் பொசஷன் ஆர் கண்ட்ரோல். 6.2 பாயிண்ட். பேரழிவு அப்படின்னா டிவாஸ்டேட்டிங். டிவாஸ்டேட்டிங் அப்படின்னா ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் ஆர் டேமேஜ். 6.2 பாயிண்ட். பேரழிவு அப்படின்னா டிவாஸ்டேட்டிங். டிவாஸ்டேட்டிங் அப்படின்னா ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் ஆர் டேமேஜ். 6.3 பாயிண்ட். கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று அப்படின்னா ஜிங்கோயிசம். ஜிங்கோயிசம்னா பிளைண்ட் பேட்ரியோசம் எஸ்பெஷலி இன் த பர்சியூட் ஆஃப் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி. 6.3 பாயிண்ட். கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று அப்படின்னா ஜிங்கோயிசம். ஜிங்கோயிசம் அப்படின்னா பிளைண்ட் பேட்ரியோசம் எஸ்பெஷலி இன் த பர்சியூட் ஆஃப் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி. 6.4 பாயிண்ட். அதிதீவிரப்பற்று அப்படின்னா சாவினிசம். சாவினிசம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியோசம். 6.4 பாயிண்ட். அதிதீவிரப்பற்று அப்படின்னா சாவினிசம். சாவினிசம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியோசம். 6.5 பாயிண்ட். ஜெர்மனிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது. 6.5 பாயிண்ட். ஜெர்மனிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது அப்படின்னா குல்டர். குல்டர் அப்படின்னா திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். 6.5 பாயிண்ட். ஜெர்மனிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பது அப்படின்னா குல்டர்.
குல்டர் அப்படின்னா திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். 6.6வது பாயிண்ட். எதிரியை விரட்டி அடித்தல் அப்படின்னா ரிப்பல்ஸ். ரிப்பல்ஸ்னால் டிரைவ் பேக். 6.6வது பாயிண்ட். எதிரியை விரட்டி அடித்தல் அப்படின்னா ரிப்பல்ஸ். ரிப்பல்ஸ் அப்படின்னா டிரைவ் பேக். 6.7வது பாயிண்ட். மூழ்கடி. மூழ்கடி அப்படின்னா டார்பேடோ. டார்பேடோ அப்படின்னா அட்டாக் ஆர் சிங்க் வித் எ டார்பேடோ. 6.7வது பாயிண்ட். மூழ்கடி அப்படின்னா டார்பேடோ. டார்பேடோ அப்படின்னா அட்டாக் ஆர் சிங்க் வித் எ டார்பேடோ. 6.8வது பாயிண்ட். முதலாளித்துவம் அப்படின்னா போர்ஜோயிஸ். போர்ஜோயிஸ் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த மிடில் கிளாஸ் typically with reference to its perceived materialistic values or conventional attitudes. 6.8வது பாயிண்ட். முதலாளித்துவம். முதலாளித்துவம் அப்படின்னா போர்ஜியோஸ். போர்ஜியோஸ்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி மிடில் கிளாஸ் typically with reference to its perceived materialistic values or conventional attitudes. 6.9வது பாயிண்ட். அறிவு ஜீவிகள், நுண்ணறிவாளர்கள் அப்படின்னா இன்டெலிஜென்சியா. இன்டெலிஜென்சியான்னா intellectuals are highly educated people as a group, especially when regarded as possessing culture and political influence. 6.9வது பாயிண்ட். அறிவு ஜீவிகள், நுண்ணறிவாளர்கள் அப்படின்னா இன்டெலிஜென்சியா. இன்டெலிஜென்சியான்னா intellectuals are highly educated people as a group, especially when regarded as possessing culture and political influence. இந்த 6.9 பாயிண்ட்ஸோட பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும்ல தலைப்பு 1.5 பன்னாட்டு சங்கம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.